இப்போ நம்ம கொண்டக்கடலை பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திரம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, 1/2 ஸ்பூனு சென்னை மசாலா பவுட்ரு, மிக்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க. இந்த குழம்பு வந்து இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நான் வேக வச்ச 3 விசில் வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர். இப்போ பன்னீரெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பன்னீர் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது பெரியவங்களுக்கு குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பன்னீர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பன்னீர் கூடிய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பன்னீரெல்லாம் கிரேவியில் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும். நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக கொண்டக்கடலை பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து சப்பாத்தி, கீ ரைஸில் வச்சு சாப்பிட்றேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.